ஹனுமன் ஜெயந்தி கதை. ஆஞ்சநேயரின் வாள் வழிபாடு. நினைத்த காரியம் நடக்க வேண்டும் என நினைப்பவர்கள் முதலில் தங்களின் குலதெய்வத்தை வழிபட்ட பிறகே அந்த காரியத்தை செய்ய துவங்க வேண்டும். அதற்குப் பிறகு அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். பொதுவாக காரிய தடை ஏற்படுகிறது என்றால் அதற்கு காரணம் கிரகங்கள் சரியாக இல்லை என்பதுதான் காரணமாக சொல்லப்படும். இதனால் காரிய தடை அகல ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும். தாயிடம் அனுமன் கேட்ட கேள்வி. ஆஞ்சநேயர் சிறு குழந்தையாக இருந்தபோது தனது தாய் அஞ்சனையிடம், எனக்கு பசிக்கிறது என்றால் இப்போது நீ உணவு தருகிறாய். நீ அருகில் இல்லாத சமயத்தில் எனக்கு பசி வந்தால் நான் என்ன செய்வது என குழந்தைத்தனமாக கேட்டுள்ளார். அதற்கு அவரது தாய், பழங்களை பறித்து சாப்பிடு என பதிலளித்துள்ளார். அப்போதும் விடாமல் பழமா? அது எப்படி இருக்கும் எனக் கேட்டுள்ளார் ஆஞ்சநேயர். அதற்கு பதிலளித்த அஞ்சனே, பழம் என்றால் சிவப்பாக இருக்கும் என கூறியுள்ளார். அனுமன் பெயர் வர காரணம். ஒருநாள் அதிகாலை வேளையில் வானத்தில் பார்த்த ஆஞ்சநேயரின் கண்ணில் சிவந்திருந்த சூரியன் பட்டது. இதுதான் அம்மா கூறிய பழம் போல. அது எப்படி உள்ளது எனச் சுவைத்து பார்க்கலாம் என்று நினைத்து சூரியனை துரத்த ஆரம்பித்துள்ளார். பதறிப்போய் சூரியனும் ஓடி உள்ளார். இதைக் கண்ட இந்திரன் தனது வஜ்ராயுதத்தால் தாக்கியதால் ஆஞ்சநேயருக்கு கன்னத்தில் காயம் ஏற்பட்டது. இதனால்தான் அவருக்கு அனுமன் என்ற பெயர் வந்தது. இந்திரனின் இந்த செயலால் கோபம் கொண்ட வாயு தேவன் தனது செயல்களை சுருக்கிக் கொண்டார். பிறகு அனைத்து தேவர்களும் வந்து அவரை சமாதானம் செய்துள்ளனர். வாள் வழிபாடு ஏன்? மற்றொரு சமயம் அனுமனுக்கு நிறைய கல்வி கற்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. இதனால் ஞானத்தில் சிறந்தவரான சூரியனிடம் கல்வி கற்க சென்றார். இந்த முறை மிக பணிவாக சென்று சூரியனிடம் கல்வி கற்றுத் தர வேண்டும் என கேட்டார். அதற்கு சூரிய பகவானோ, நான் ஒரு இடத்தில் இருக்க மாட்டேன். நான் போகிற போக்கிற்கு என்னுடன் வந்தால் கற்றுத் தருகிறேன் என்றார். அனுமன் வாயு புத்திரன் என்பதால் சூரியன் போகும் வேகத்திற்கு ஈடு கொடுத்து சென்றார். அப்படி அவர் செல்லும்போது அவர் வாளின் பின்னாலேயே நவகிரகங்களும் வர துவங்கிவிட்டன. நவகிரகங்களின் பாதிப்புகளில் இருந்து மீள அனுமனின் வாளை வழிபட்டாலே போதும். வாள் வழிபாடு செய்யும் முறை. நல்ல நாள் பார்த்து இந்த வழிபாட்டை துவக்க வேண்டும். அன்று அதிகாலை எழுந்து நீராடி வீட்டில் உள்ள அனுமன் படத்துக்கு துளசி மாலை அல்லது துளசி இலைகளை சாற்ற வேண்டும். வெற்றிலையிலும் மாலை கட்டி போடலாம். அனுமனை மனதார வணங்கி நமது மனக்குறையை சொல்லி வழிபட்டு அனுமனின் வாள் துவங்குகிற இடத்தில் சந்தனத்தால் ஒரு போட்டு வைக்க வேண்டும். ஸ்ரீராம ஜெயம் என சொல்லிக் கொண்டே சந்தன போட்டு வைத்து அதன் மீது குங்குமத்தால் ஒரு போட்டு வைக்க வேண்டும். இதேபோல் தினம் ஒரு போட்டு வீதம் 48 நாட்கள் வாளின் நுனி வரை வைக்க வேண்டும். வாளின் அடி துவங்கி நுனி வருவதற்குள் நாம் என்ன காரியத்தை நினைத்து வழிபட்டோமோ அந்த காரியம் நடந்துவிடும். ஒருவேளை பெண்கள் இந்த வழிபாட்டினை மேற்கொண்டால் இடையில் மாதவிடாய் வரும் நாட்களை தவிர்த்துவிட்டு மற்ற நாட்களை 48 நாட்களாக கணக்கில் எடுத்துக்கொண்டு வழிபாட்டினை தொடரலாம். பூஜை செய்து கொண்டிருக்கும் போதே நினைத்த காரியம் நடந்துவிட்டால் இடையில் பூஜையை நிறுத்தாமல் 48 நாட்கள் பூஜையை பூர்த்தி செய்ய வேண்டும். சொல்ல வேண்டிய மந்திரம். அனுமன் சாலிசா, சுந்தர காண்டம், அனுமன் மந்திரங்கள் ஏதாவது தெரிந்தால் அதை சொல்லிக் கொண்ட இந்த பூஜையை செய்யலாம். எதுவும் தெரியாதவர்கள் கம்ப ராமாயணத்தில் வரும் இந்த பாடலை பாடலாம். அஞ்சிலே ஒன்ற பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி. அஞ்சிலே 1 6 ஆகஸ்ட் ஆரியர்க்காக ஏகி. அஞ்சிலே 1 பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில். அஞ்சிலே 1 வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான்.